இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து என்னாச்சு? இது லீலா என்ன சொன்னா சொல்லு. இந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லீலாவோட அம்மாவையும் அவ தங்கச்சிங்களையும் கதிர அவன் ஆளுங்களை வச்சு கடத்தி உண்மையை சொன்னா அவங்களை கொண்டுட வேணும் மிரட்டி இருக்கா. அதனாலதான் லீலா உண்மையை சொல்லாம போயிட்டா. என்னக்கா சொல்றீங்க? இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? சொல்லுங்கக்கா, ஒண்ணுமே பண்ண முடியாதா? செல்லம், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதையும் நீ என் பொண்டாட்டி ஆகிறதையும் யாராலையுமே தடுக்க முடியாது. இதுதான் சவால் விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு சவால் விடணும்ன்றது. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் பண்ணுங்கக்கா. அடிச்சிரு சித்ரா. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. அவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன்க்கா. ப்ளீஸ்க்கா. என்ன சித்ரா இப்படி பேசுற? நாங்க இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுருவோமா? நீ தைரியமா இரு. நாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். என்ன புரிஞ்சுதா? போ, போய் உட்காரு. போய் உட்காந்துக்கோ போ. அக்கா, சித்ராவோட கல்யாணத்தை எப்படிக்கா நிறுத்துறது? நமக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். இப்ப அதுவும் போச்சு. ரெண்டு பேரும் யோசிப்போம் இந்து, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஆனா அந்த கதிரை மட்டும் சித்ரா கழுத்துல தாலியை கட்ட விட்டுறவே கூடாது. உங்க ஃபேமிலியும் கூப்பிடுங்க, ஒன்னா போலாம். மேடம் சொல்றது கரெக்ட் தானே? உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. என்ன மிஸ்டர் கிருபா, சாப்பிட கூப்பிட சொன்னா அதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை மேடம். நீங்க வாங்க, நான் கூப்பிட்டு சொல்றேன். டேய், போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க மேடம். வாங்க வாங்க மேடம். என்னண்ணே, அந்த அம்மா கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கோவத்தை காட்டுற இடம் இது இல்லை. அந்த சிஎம்டிஏ ப்ராஜெக்ட் சாங்ஷன் இருக்குல்ல, அதில் கையெழுத்து போட வேண்டியது இவளோட புருஷன். அதெல்லாம் இல்லைண்ணே, எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டு பொம்பளைங்கள இதுக்கு கூப்பிடு அதுக்கு கூப்பிடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. புரியுதுடா. 5 ரூபா 10 ரூபா மேட்டர் இல்ல, 500 கோடி ரூபா. புரியுதா? அடக்கி வாசி. புரியுதுண்ணா. சரி வா போலாம். என்னங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? கொண்டு வர சொல்லட்டுமா? உன் தட்டை பார்த்து சாப்பிடுறீ. பெருசா கேட்க வந்துட்டா. ப்ளீஸ்க்கா எடுங்கக்கா. என்னங்க, அங்க ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு பாருங்க. எங்க? அங்க பாருங்க, அவரே உங்களை தான் கூப்பிடுறாரு பாருங்க. நல்லா பாருங்க, உங்களை தான் கூப்பிடுறாரு. எங்கடி? இல்லங்க, அங்க நல்லா சுருட்ட முடியோட தலையில முடி இல்லாம இருக்காரு. என்னடி சொல்ற? இல்லங்க, அங்கதாங்க 4வது ரோல 5ஆவதா ஒருத்தர் இருக்காரு பாருங்க. நல்லா பாருங்க, கை கூட காட்டுறாரு பாருங்க. அவர்தாங்க. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்க, அவர்தான் 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 அவர்தான். அங்க யாருமே இல்ல, பொம்பளைங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னங்க நீங்க? அவரு உங்களை தாங்க பார்த்து பேசிட்டு இருக்காரு. நல்லா பாருங்க, தெரியுதா பாருங்க.
ஹலோ, காவல் கட்டுப்பாட்டாரை, நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேடம் ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? மேடம், இங்க எஸ்எம்என் மஹால்ல ஒரு மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க யாரு? நான் இந்த கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் மேடம். ஓகே, அந்த பொண்ணோட பேர் தெரியுமா? சித்ரா மேடம். அட்ரஸ் சொல்லுங்க. உங்க கம்ப்ளைண்ட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. இந்த ஆப்பை டெலீட் பண்ணிட வேண்டியதான். கால் ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணிடலாம். யாரா போன் எடுத்தது? ஏய், சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். என் போன் இங்க தான் இருந்துச்சு. இங்க இருந்து எப்படா போவோம்? டேய், என்னடா ஆச்சு? ஏடா கத்துற? போனை காணுனே. இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அண்ணா டோருக்கு பர்றா. குடு. போன் எப்ப அங்க போச்சு? இங்க வச்சது எப்படி அங்க போகும்? எவனோ ஒருத்தர் எடுத்திருக்கீங்க. யாரும் சொல்ல ஒருத்தரும் வெளில போக மாட்டீங்க. ஐயோ, சொல்லுங்கடா, இல்லன்னா ஒருத்தரும் வெளில போக மாட்டீங்க. திவாகர், ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அதான் காணாம போன போன் கிடைச்சிருச்சுல்ல. நீங்க டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டீங்க. அது கீழே விழுந்திருக்கும். நடந்து போனவங்க கால் பட்டு அந்த பக்கமா போயிருக்கும். அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பதட்டப்படாம நல்ல நாள் அதுவுமா அமைதியா இருங்க. அமைதியா இரு, அதான் கிடைச்சிச்சுல. கர்ணா. ஏங்க போங்க போங்க, போய் சாப்பிடுங்க. போங்க, போய் போய் வேலை பாருங்க. போங்க போங்க, கிளம்புங்க எல்லாம். இங்க வச்சிருந்த போன் எப்படி அங்க போச்சு? அப்ப யாரும் என் போனை எடுத்திருக்காங்க.